Good evening friends. Read the following important instructions carefully ன்னு சொல்லிட்டு நம்ம PGTRB hall ticketல ஒரு சில instructions கொடுத்திருக்காங்க. நான் அது என்ன instructions உங்களுக்கு சொல்றேன். Candidates should download the admit card through online only as no separate physical copy of admit card will be dispatched. நம்ம வீட்டுக்கு எந்த admit card வராது. நம்ம admit card நம்மளே தான் போய் application number plus நம்ம password போட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. Candidates should check their admit card for the information furnished therein and in case of any discrepancy it should be immediately reported to the member secretary TRB Chennai for necessary action. உங்கள் அப்ளிகேஷன் தட் இஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்க்கும்போது அதில் ஏதாவது தப்பு இருக்குது, உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் நேமில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்ததுன்னா உடனே மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி டிஆர்பி சென்னையில் இன்ஃபார்ம் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இமீடியட்டாக சொல்கிறாங்க இந்த கேண்டிடேட். ஏன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்னா வருது, அதுக்கப்புறம் வந்து வித்தின் 4 to 5 டேஸ்க்கு அப்புறம் தான் எந்த பிளேஸில் நமக்கு எக்ஸாம்னு தெரியும். ஸோ நீங்கள் இப்போ இமீடியட்டாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும்போது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். The candidates appearing in the online examination should, in their own interest, check their eligibility in all respects so as to avoid disappointment. If any at later stage and the candidate for this examination is purely provisional. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து முழுக்க வந்து ஒவ்வொரு எக்ஸாமினரோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் எழுதப்படுது. ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் டு நோட் திஸ் அட்மிட் கார்டு டஸ் நாட் கான்ஸ்டியூட் எனி ஆஃபர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த அட்மிட் கார்டு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள ஒரு சீட் தான். இது நம்ம எம்ப்ளாயபிலிட்டிக்காக எந்த விதமான அஷூரன்ஸும் கொடுக்கல. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் கிவிங் தட் மெரிட் லிஸ்ட்க்கு அப்புறம் they are calling for interview, then they will give the appointment. அது ஒரு பெரிய ப்ராசஸ். Then to maintain the secrecy toward fair conduct of examination, random allotment of district center will be done as per the current policy of the board. வந்து பழைய காலத்தில் நடந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ரேண்டமாக அலாட் பண்ணுறாங்க. அது வந்து பாலிசி ஆஃப் த போர்ட் படி தான் பண்ணுறாங்க. அது யாருக்குமே வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கு. No request for change in examination center will be considered under any circumstances. இந்த டிஸ்ட்ரிக்ட் மாற்றுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் மாற்றுங்கன்னு எந்த விதத்துலையும் மாற்ற சொல்ல முடியாது. Candidate must bring this admit card to the examination. No candidate will be allowed entry without this admit card. Please affix your recent passport size photograph which is mandatory and will be matched with the photograph printed on admit card. Candidate will not be allowed to appear for test without a photograph on the admit card. கண்டிப்பாக ஃபோட்டோ ஒட்டி தான் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ஒட்டியிருக்க ஃபோட்டோவும் அதில் உள்ள ஃபோட்டோவும் மேட்ச் ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ ஓட்டலைன்னா உங்களை எக்ஸாமினேஷன் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உடனே உங்கள் ஃபோட்டோவை அதில் ஒட்டிடுங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், 8th இன்ஃபர்மேஷன். கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் செகண்ட் டோஸ் ஆர் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டோஸ் the next due date for vaccination must be beyond the exam date or a valid PCR test taken within 72 hours as on the day of examination is mandatory for all candidates. Candidates who are tested positive for COVID will be treated as per government regulations. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு வேக்சினோ இல்லை டபுள் வேக்சின் போட்டிருப்பீங்க, இல்லை ஒரு வேக்சின் போட்டு இன்னொரு வேக்சினுக்கு டியூ டேட் இருந்திருக்கும். இல்லைன்னா வந்து நீங்கள் வேக்சினே போடலை அப்படின்னா உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இல்லை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இல்லையா. அது மாதிரி டெஸ்ட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் 72 ஹவர்ஸ்க்குள்ளார வாங்கின சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு தான் வரணும். அவ்வாறு பை சான்ஸ் யாருக்காவது கோவிட் பாசிட்டிவாக இருந்தால் கவர்மெண்ட் வந்து அது முடிவு பண்ணும் என்ன செய்யலான்ட்டு. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the candidate is also required to bring any one of the following photo identification cards, preferably one given during registration is original. நீங்கள் வரும்போது முக்கியமான ஒரு ஒரிஜினல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டையும் எடுத்துகிட்டு வரணும். ஓட்டர் ஐடி இல்லைன்னா பாஸ்போர்ட், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரிஜினல் ஐடி எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணும் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு. If any candidate fails to carry the above mentioned photo identity proof, then the candidate shall not be allowed to appear in the examination. நீங்கள் எல்லா ப்ரூஃப்மே கையில் இருக்குது, ஃபோட்டோலாம் ஒட்டியிருக்கேன், ஹால் டிக்கெட் இருக்குது, ஆனால் என்கிட்ட வந்து ஐடென்டி கார்டு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை எக்ஸாமினேஷனுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மறக்காம
அதனால் மறக்காமல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. நோ கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுட் டு என்டர் தி எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் த டேட் க்ளோசிங் டைம். இப்போ உங்களுக்கு மார்னிங் வந்து 7:30 டைம்லேருந்து உங்களுக்கு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே கிரேஸ் க்ளோசிங் டைமுக்குள்ளே உள்ளே போயிடுங்க. மாதிரி ஆஃப்டர்நூன் என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ளே போங்க. கிரேஸ் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரிஸ்கிங் பை போலீஸ் பர்சனல் செக்யூரிட்டி பர்சனல் வில் பி டன் அட் தி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர். கண்டிப்பாக உங்களை செக் பண்ணுவாங்க. அதனால போலீஸ் பர்சனலோ இல்லை செக்யூரிட்டி பர்சனலோ உங்களை செக் பண்ணுவாங்க. அதனால நமக்கு தேவையில்லாத எதையுமே நம்ம கையில் வச்சுக்க வேணாம். Provision, there is a possession or use of electronic devices such as mobile phone, microphone or any other associated accessories, calculator, log table, pager, digital diary, books, electronic equipments or gadgets, etc. are strictly prohibited in the examination hall. If any candidate is found in possession of these devices, materials, their candidate is liable to be rejected. Also, the candidate should not bring any valuables to the examination center and the center will not be responsible for their safe custody. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கையில் எந்த எலக்ட்ரானிக் டிவைஸையோ மொபைலையோ இல்லை மைக்ரோஃபோனையோ இல்லைனா எந்த ஒரு ஆக்சசரிஸையோ கால்குலேட்டரையோ பேஜரையோ வாட்ச் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது வேல்யூபிள்ஸ் நிச்சயமாக விமன்னா நிறைய கோல்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் கஸ்டடிக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அது மாதிரி நீங்கள் ஏதாவது டிவைஸ் எடுத்து வந்தீங்கன்னா உங்களை எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. தே ஷுட் நாட் வியர் பெல்ட், எனி ஆர்னமெண்ட், ஷூஸ், ஹை ஹீல்ஸ் எக்ஸெட்ரா. தே ஷுட் கம் ஒன்லி இன் செப்பல்ஸ் ஆர் ஸ்கேண்டல்ஸ். நிச்சயமாக பெல்ட் போடக்கூடாதுங்க. ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் நிறைய நகை போட்டுட்டு வரக்கூடாது, ஷூ போடக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது. சாதாரண ஒரு சாண்டலையோ செப்பலையோ தான் போட்டு வரணும். Candidates are not allowed to carry any material except the admit card and photo identification card inside the examination hall. உள்ளே போகும்போது நீங்கள் உங்கள் கையில் ஒரு அட்மிட் கார்டையும் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஆனால் நீங்கள் வந்து என்ன வச்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே வேக்சினேட் பண்ணதை வந்து வச்சுட்டு உள்ளே போகும்போது காமிச்சிட்டு யூ ஹாவ் டு கீப் இட் தேர் இன் த பேக் அண்ட் யூ ஹாவ் டு டேக் ஒன்லி அட்மிட் கார்டு அண்ட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு டு த எக்ஸாமினேஷன் ஹால். Rough sheets, pen, pencil will be provided to the candidates for carrying out rough work during the test. These sheets need to be returned to test administrator before leaving the test venue. இப்போ கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பென்னோ ஒரு பென்சிலையோ இல்லைனா உங்களுக்கு தேவையான பேப்பரோ அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது எல்லாத்தையும் அவங்க கிட்ட ரிப்போ வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு வரணுங்க. வெளியில் வரும்போது எதையுமே எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா பாலிடெக்னிக்கில் ஒரு தடவை பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஒருத்தவங்க வந்து வெளில வரும்போது தே ஆர் ஜஸ்ட் பிரிங் சம்திங் அண்ட் தே ஆர் டிபார்ட் ஃப்ரம் த எக்ஸாம். ஸோ மறந்து போய் கூட தப்பாக பண்ணாதீங்க. அங்கே இருக்கும் போது ஏதாவது எழுதுனீங்கன்னா கூட ஜஸ்ட் ரிட்டர்ன் த பேப்பர் அண்ட் கம் பேக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் எக்ஸாமினேஷன் ஷெல் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஒன்லி இன் மீடியம் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஷெல் பி 180 minutes டியூரேஷன். அந்த டோட்டல் கொஸ்டின்ஸ் ஆஃப் மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஆர் as follows. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 180 minutes எக்ஸாமினேஷன் தாங்க. மல்டிபிள் சாய்ஸ் தான். மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 மார்க்ஸ்க்கும், எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு 30 மார்க்ஸும், ஜிகே 10 மார்க்ஸும், ஓவராலாக 150 மார்க்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. 150 மார்க்ஸ், 180 minutes, that is 3 hours நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. Candidates to maintain complete silence in the examination hall during the examination and communication in any form with other candidates or with outsiders or any unauthorized persons is not permitted. உள்ள எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே போனீங்கன்னா 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன் தாங்க எழுதணும். யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. திரும்பிட்டு ஏதாவது பண்ணணும்னா we are considered with a malpractice person. Not observance of the instructions mentioned herein or instructions issued hereafter or use of any unfair means or in possession of any indiscriminating material during the examination will render the candidate liable for disqualification from the test and the candidate will be prosecuted. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் பேசுனீங்க இல்லை வேறு ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அது மாதிரி ஏதாவது அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா டிஸ்கிரிபன்சிஸை உங்களை கண்டிப்பாக அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுவாங்க எக்ஸாமினேஷன் ஹால்லேருந்து. The admit card will be retained by the examination center. Candidates are instructed to keep a copy and admit card for future references. நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அட்மிட் கார்டை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுக்கும்போது 2 அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. ஒன்று அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு அட்மிட் கார்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபர்தர் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in case of issues relating to technical aspects, TRB reserves the right of the reschedule the examination. நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஏதாவது திடீர்னு ப்ராப்ளம் வந்துச்சு எக்ஸாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரீஷெடியூல் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம்.
The board reserves the right to postpone, cancel the examination in case of issues like law and order situation, natural disaster, etc. based on technical issues, etc. ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்டுக்கு வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிள் இருக்குங்க. என்னென்னா போஸ்ட்பான் பண்ணலாம், இல்லைனா கேன்சலே பண்ணலாம், இல்லைனா நமக்கு ஏதாவது லா அண்டர் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா டிசாஸ்டர் ப்ராப்ளம் இருக்குன்னா ரீஷெடியூல் பண்ணலாம் எக்ஸாம். எல்லாமே டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ரீஷெடியூல் பண்ணலாம். இது எல்லாமே வந்து போர்டுக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டிஸ் இருக்குது. டியூ டு எனி டெக்னிக்கல் ஃபெயிலியர் if the exam could not start, restart for 60 minutes, the exam will be cancelled and also be rescheduled. The revised exam dates and the exam venue will be intimated the candidates via mail and SMS later. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒரு சில பேருக்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளார அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, ரீஷெடியூல் பண்ணி ஆரம்பிக்க முடியலன்னா ஒரு 60 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரீஷெடியூல் டேட் தாங்க சொல்லுவாங்க. அந்த ரீஷெடியூல்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். Candidates are instructed to conduct invigilator with right written exam representation for any technical related and display symbol issues. Any representatives of any on the later date cannot be entertained. For any other issues related to administration, contact the observer appointment by educational department, the board. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ரிட்டன் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறதுல ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இல்லைனா டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது சிம்பிள் போட்டிருக்கு, இல்லைனா வேறு ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் உடனே வந்து ஒரு பேப்பரை எடுத்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி கொடுங்க. நீங்கள் அப்போ எழுதி கொடுக்குறதா வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் லேட்டராக ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக எடுத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த அப்சர்வர் இல்லைனா வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களே அவங்கள்ட்ட போர்டில் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். வெளியில் வந்து வேஸ்ட்டாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது நமக்கு தேவையில்லைங்க. யார்கிட்ட சொல்லணுமோ அங்கேயே சொன்னோம்னா they are taking the correct immediate action. With regard to conduct of examination, decisions of the board shall be final and binding. அவங்க நம்ம சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க கேட்டு அவங்க தாங்க ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்க. அது தேவையான டிசிஷனாக இருந்ததுன்னா they will take it out. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, impersonation and other malpractices will be liable for criminal prosecution apart from debarment from present and future examination. நீங்கள் பண்ணுற ஏதாவது தப்பு மால்ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லை நம்ம வந்து நம்ம ஐடென்டிஃபையை நம்ம எங்கேயாவது நம்ம இது பண்ணோம், நம்ம யார் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இது வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷன் ஆக்டுக்கு வந்து இது பண்ணுவாங்க. மாதிரி நம்மளோட ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் எழுத விட மாட்டாங்க. In view of COVID-19 pandemic restrictions, the candidates shall undergo thermal screening, wear mask at all time from entry to exit and sanitize their hands before entering the exam hall. இப்போ COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனுங்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரியாக மாஸ்க் போட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. அவங்க உள்ளே போகும்போது தெர்மல் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வந்து உள்ளேருந்து வெளில போகிற வரைக்கும் மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. மாதிரி கையை சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. The candidate should maintain social distancing and should avoid crowding in the exam venue. நம்ம போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக இடம் வெளியே விட்டு தான் நிற்கணும். நம்ம வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. I agree to above 1 to 27 terms and conditions prescribed in the admit card. நான் வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு சைன் பண்ணணும். The admission to the computer based examination is provisional and subject to be eligibility of candidates is laid down in TRB notification. If any candidate is issued admit card or permitted inadvertently, the candidate will be cancelled as when such omission is detected and no further correspondence in this regard will be entertained. அது மாதிரி அவங்க கொடுத்துருக்க எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஏதாவது மால் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம சைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ 1 to 27 பாயிண்ட்ஸ் நமக்கு ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஹால் டிக்கெட் எடுக்கும் போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.